Hi, so today's topic for editorial discussion is with respect to finding Seoul in the Indo-Pacific region. So what this article deals with, it talks about recent developments. Camp David or summit between US, Japan and South Korea. இவங்க மூணு பேருக்கு இடையில நடந்த லைக் இன்ட்ராக்ஷன்ஸ், அதில் வெளியே வந்த டெவலப்மெண்ட்ஸ், ஆனால் அதெல்லாம் எப்படி வந்து இந்தியாவை சியோலுக்கு பக்கத்தில் கொண்டு போகுது அப்படின்ற பற்றி தான் வந்து, அதாவது சவுத் கொரியா பக்கத்தில் எடுத்துகிட்டு போகுது அப்படின்றது தான் வந்து இந்த திஸ் ஆர்டிகல் வாஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் அப்பான். ஸோ அதுக்கு முன்னாடி பிஃபோர் கெட்டிங் டு தி டீடைல்ஸ் ஆஃப் வாட் ஹேப்பன் அட் கேம்ப் டேவிட் ஆர் வாட் ஆர் தி இம்ப்ளிகேஷன்ஸ் தட் இந்தியா ஹேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டெவலப்மெண்ட்ஸ் அட் கேம்ப் டேவிட், ஃபர்ஸ்ட் வில் சி இந்த இண்டோ-பசிபிக் அப்படின்ற வார்த்தை லைக் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒரு இட் இஸ் அ பஸ்வேர்ட், ஒரு பஸ்வேர்ட் மாதிரி வந்து எதிரொலிச்சிட்டே வந்து இருக்குது இண்டோ-பசிபிக். யாரை கேட்டாலும் இண்டோ-பசிபிக், யூரோப்பில் வந்து இண்டோ-பசிபிக்கில் வந்து நாங்கள் நல்ல அவுட்ரீச் வந்து வச்சுக்க போகிறோம். எஸ், அப்படியே அந்த சைட் போனீங்க அப்படின்னா வந்து யூரோப் தனியாக பண்ணுறாங்க, யூரோப்பியன் யூனியன் தனியாக பண்ணுது, அப்படியே ஃப்ரான்ஸ் தனியாக பண்ணுறாங்க, அண்ட் யூஎஸ், சைனா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி வேரியஸ் கண்ட்ரீஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து லைக் தே ஆர் லார்ஜ்லி ஃபோக்கஸிங் ஆன் திஸ் பர்டிகுலர் ரீஜன் கால் தி இண்டோ-பசிபிக். ஸோ இந்த இண்டோ-பசிபிக்னா என்னது? ஸோ இண்டோ-பசிபிக் தேர் ஆர் அ லாட் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் வாட் கான்ஸ்டிட்யூட்ஸ் இண்டோ-பசிபிக். பட் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய, அதாவது இந்தியா ஃபாலோ பண்ணக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓஷன் அண்ட் பெசிபிக் ஓஷன் ரெண்டுத்தையும் அட்ஜாயின் பண்ணக்கூடிய ரீஜன்ஸ், இதை தான் வந்து இண்டோ-பசிபிக் ரீஜன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் ஓஷன் அண்ட் பெசிபிக் ஓஷன் அப்படின்னா நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோன்னா, ஆஃப்ரிக்காவோட ஈஸ்டர்ன் கோஸ்ட் அங்கே ஆரம்பிச்சு அமெரிக்காவோட வெஸ்டர்ன் கோஸ்ட், ஆஃப்ரிக்கா தி காண்டினென்ட் அண்ட் அமெரிக்கா தி காண்டினென்ட், இது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கக்கூடியது ஆஃப்ரிக்காவோட ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் ஆரம்பித்து அப்படியே அமெரிக்காவோட வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் முடிகிறது தான் வந்து இண்டோ-பசிபிக் ரீஜன் அப்படின்னு நம்ம லைக் தட் இஸ் இந்தியா இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் பர்ஸ்பெக்டிவ். ஸோ திஸ் இஸ் வாட் தி இண்டோ-பசிபிக் ரீஜன் இஸ். பட் ஆனால் இந்த இண்டோ-பசிபிக் ரீஜன் அப்படின்றது இட் இஸ் ஆஃப் நியூவர் டேர்ம், ஒரு 10 வருஷம் எஸ், இந்த பாஸ்ட் டெக்கேடில் மட்டும்தான் வந்து இட் வாஸ் இன் parlance in much prominent usage. But அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா there was another grouping called as other region of focus called as the Asia Pacific region. So Asia Pacific regionன்றது என்னது? Asia Pacific Indo-Pacific என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Asia Pacific is nothing but பெசிபிக் ஓஷனில் விழுற ஏஷியன் ரீஜன், பெசிபிக் ஓஷன் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏஷியன் ரீஜன், அதை தான் வந்து ஏஷியா பெசிபிக் ரீஜன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் ஏஷியா பெசிபிக் அண்ட் ஹவு டஸ் திஸ் டிஃபர் ஃப்ரம் இண்டோ-பசிபிக்? ஸோ ஏஷியா பெசிபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ பிரைமரிலி எக்கனாமிக் கோஆப்ரேஷன், இட் இஸ் எ பிரைமரிலி எக்கனாமிக் ரீஜன். வெறும் காசு ரீதியாக, பொருளாதார ரீதியாக மட்டும்தான் வந்து இந்த ஏஷியா பெசிபிக் அப்படின்ற இந்த ஒரு ரீஜனும் சரி, அதை தொடர்ந்து வந்த ஆர்கனைசேஷன்ஸும் சரி செயல்பட்டு வந்துட்டு இருந்தது. பட் ஆனால் ஆன் தி அதர் ஹேண்ட் இண்டோ-பசிபிக் இஸ் சம்திங் தட் இஸ் மோர் நுவான்ஸ், இட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இஸ் ஆல்சோ செக்யூரிட்டி பேஸ்ட். ஒரு செக்யூரிட்டி பேஸ்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஒரு காம்பனண்ட்டோட கலந்து இருக்கிறது தான் வந்து இந்த இண்டோ-பசிபிக் ரீஜன் அப்படின்றது. அண்ட் ஏஷியா பெசிபிக் ரீஜனில் இந்தியா ஒரு பிளேயராக வந்து கன்சிடரே பண்ணது கிடையாது. பட் தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஃபார் தட். எக்கனாமி ரிலேட்டாக பார்த்தீங்கன்னா இந்தியா கொஞ்சம் கீழே இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க, அண்ட் இந்தியா அந்த ரீஜன்லேயே வராது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஏஷியா பெசிபிக் ரீஜனில் இந்தியா வாஸ் நாட் அ வெரி பிக் பிளேயர். பட் டுடே இந்த இண்டோ-பசிபிக் ரீஜன் இட் இஸ் அ வெரி பிக் பிளேயர் ஹியர். இதுதான் வந்து இட் இஸ் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் இண்டோ-பசிபிக் அண்ட் ஏஷியா பெசிபிக் ரீஜன் அண்ட் இந்தியா பிளேயராக இருந்தாங்களா இல்லையான்றது. ஸோ இந்த இண்டோ-பசிபிக் ஏன் வந்து இவ்வளோ ப்ராமினெண்ட்டாக இருக்குது, ஏன் இவ்வளோ பெரிய ஒரு பஸ்வேர்டாக இருக்குது இன்டர்நேஷனல் ஃபோரமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இண்டோ-பசிபிக் ரீஜன் கேன் பி brought under two significant umbrellas. ஒன்று பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் அப்பான் தி டெமோகிராஃபிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் தட் ரீஜன், அதோட இருக்க மக்கள் தொகை அண்ட் அதோட பொருளாதாரம், அதை பேஸ் பண்ணி வந்து இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கும், அண்ட் அதோட ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ், அதோட செக்யூரிட்டி இம்பார்ட்டன்ஸ், அது ஒரு காரணம் காட்டி இன்னொரு அம்பர்லா கீழே வந்து நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ த ஃபர்ஸ்ட் டாபிக், த பாப்புலஸ் அண்ட் எக்கனாமிக்கலி ஆக்டிவ் ரீஜன் ஏன் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குன்னா, அதோட டெமோகிராஃபிக்கும் ஜாஸ்தி, அதோட எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ஸும் வந்து ஜாஸ்தி. ஸோ பாப்புலேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 60% ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து தே ஆர் ரெசைடிங் இன் தி இண்டோ-பசிபிக் ரீஜன். எஸ், இந்தியா இருக்குது, பக்கத்துலேயே சைனா இருக்குது, யூஎஸ் இருக்குது, ஆஃப்ரிக்கா, அது என்டையர் காண்டினென்ட் வந்து இருக்குது. என்டையர் காண்டினென்ட் மீன்ஸ் 2/3 ஆஃப் தி காண்டினென்ட் வந்து எப்படியும் இந்த இண்டோ-பசிபிக் ரீஜன் அப்படின்ற கான்செப்ட்குள்ளே தான் வந்து வருது இல்லைங்களா? ஸோ எஸ், இதனால வந்து இந்த லாட் ஆஃப் பாப்புலேஷன் வந்து இண்டோ-பசிபிக் ரீஜனில் வந்து இருக்குது. அண்ட் பாப்புலேஷன் ஒரு சைடு இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து இண்டோ-பசிபிக் ரீஜனில் தான் வந்து ரிசைட் ஆகிருக்காங்க. பட் எஸ், ஆன் தி அதர் ஹேண்ட் எக்கனாமிக்லி ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இந்த இண்டோ-பசிபிக் ஏரியா. 2/3, அதாவது 65% ஆஃப், டு பி எக்ஸாக்ட் 65% ஆஃப் குளோபல் ட்ரேட், குளோபல் ஜிடிபி அப்படின்றது வந்து இந்த இண்டோ-பசிபிக் ரீஜனில் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணப்படுது. அது மட்டுமே இல்லாமல் லைக்
top players of the economy, India, Japan, US, China, இவங்க எல்லாருமே வந்து they are part of the Indo-Pacific region. And it is also a place of lot of straits in the sense இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் மாதிரியான ஸ்ட்ரெயிட்ஸ் இதுதான் வந்து global passages for trade ன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ varied amount கிட்டத்தட்ட வேர்ல்டு ட்ரேடில் 50% of the trade வந்து it is occurring through the Indo-Pacific region. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸுமே வந்து இருக்குது ஃபார் தி Indo-Pacific region. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் கண்ட்ரீஸ்குள்ளே மட்டுமே இல்லாமல் கடல் கடியிலுமே கூட தேர் ஆர் லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ் தட் கேன் பி எக்ஸ்ப்ளாய்டட். இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? ஸோ எஸ், ஸோ அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸில் தேர் ஆர் லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ் சச் ஆஸ் மீத்தேன் ஹைட்ரேட்ஸ் அதுலேருந்து எடுக்க முடியுது. அண்ட் ரேர் அர்த் மினரல்ஸ், ஒன் ஆஃப் தி மேஜர் காம்பனண்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ், அது ரெடி பண்ணுறதுக்கு செமிகண்டக்டர்ஸ் தேவை. செமிகண்டக்டர்ஸ்க்கு வந்து ரேர் அர்த் எலிமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரேர் அர்த் எலிமெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது இந்த Indo-Pacific ரீஜனில். ஹைட்ரோ கார்பன்ஸ் எடுத்துக்கலாம், நம்மளோட ஃபியூவல் அண்ட் எனர்ஜி செக்யூரிட்டிக்காக வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் மினரல்ஸ் அண்ட் வேரியஸ் ரிசோர்ஸ் ரிச் ரீஜனாக கூட வந்து இந்த Indo-Pacific ரீஜன் வந்து இருக்குது. ஸோ டெமோகிராஃபிக் அண்ட் எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ஸ் இஸ் வெரி ஹை when it comes to Indo-Pacific ரீஜன். இந்த அளவுக்கு ஹைன்னு பார்த்தீங்கன்னா ஏசியா பெசிஃபிக்லாம் வந்து இது பக்கத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து வரும். அந்த அளவுக்கு வந்து இதோட எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ஸ் வந்து ஜாஸ்தி வந்து இருக்குது. எஸ், நெக்ஸ்ட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் செக்யூரிட்டி இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் செக்யூரிட்டி இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், Indo-Pacific ரீஜன் அப்படின்னு வரும்போது மல்டிபோலார் வேர்ல்டோட ஒரு மேஜர் தியேட்டராக வந்து இருக்குது. மல்டிபோலார் வேர்ல்டோட ஒரு பெரிய தியேட்டர். இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ தியேட்டர் வேர் பிளேயர்ஸ் ஃப்ரம் ஆல் அக்ராஸ் தி குளோப் they come to showcase their own prowess in the Indo-Pacific region, be it the Quad grouping or be it the SCO, be it China's global security initiative, and all these things they come together, they converge at one point, which is the Indo-Pacific, to showcase their talents. ஸோ எல்லோரும் இதை வந்து ஒரு அவங்களோட பவர்ஸை ஷோ பண்ணக்கூடிய, அவங்களோட ப்ரவர்ஸை எலுசிடேட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவாக வந்து இந்த Indo-Pacificை வந்து வச்சுருக்காங்க. ஸோ Indo-Pacific இஸ் எ தியேட்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் செக்யூரிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதுதான் தி சிக்னிஃபிகன்ஸ். தேர் ஆர் லாட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், பட் திஸ் கேன் பி brought under these two umbrellas, to these two dimensions. So significance of Indo-Pacific. So Indo-Pacific is also coming with a lot of challenges with respect to in general challenges are also there, and India specific challenges are also there. Some of the challenges are militarization of China and other non-traditional issues such as the terrorism, trafficking, and piracy in that area. There is a lot of piracy in that area, and geostrategic competition. We saw earlier that the Quad, the Global Security Initiative, and all these competing interests are there, and all these things are happening, right? So this is what the geostrategic competence is, that is altering the peace or altering the order in Indo-Pacific region. So yes, these are the various challenges. Now this is what Indo-Pacific, its significance, challenges, just a little bit of challenges we saw. Yes, all these things are Indo-Pacific and Asia-Pacific. Let's move on to the recent Camp David developments and how what are the implications for India and how Seoul relations can be improved. So yes, now let us move on to the Camp David summit and what are the recent developments and the implications for India and how India can boost or enhance relationship with Seoul. ஸோ கேம்ப் டேவிட் சமிட் அப்படின்றது ரீசெண்டாக யூஎஸில் நடந்த ஒரு சமிட். யாருக்கு இடையில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா 3 பேருக்கு இடையில் வந்து நடக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடியுமே வந்து சவுத் கொரியாவோட பாலிசிஸில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ வாட் ஆர் தோஸ் சேஞ்சஸ் அண்ட் வாட் ஆர் தி டெவலப்மெண்ட்ஸ் அட் கேம்ப் டேவிட்? ஹவு டஸ் that developments affect India or what are its implications அப்படின்றதுமே வந்து we'll see. So yes, the first thing is Japan and ROK now வந்து is just Republic of Korea. So historically பார்த்தீங்கன்னா வந்து Japan and Republic of Korea they had bad ties ன்னு சொல்ல முடியாது, but did not have very cordial ties. but recent timesல like this Camp David being one of the significance, ரெண்டு பேருமே வந்து ஒண்ணா வந்திருக்காங்க. They are getting closer to each other. No, according to their own strategic interest and autonomy, everything both these countries are coming closer together. Adu one major development that was witnessed at Camp David. The first point. The second is shift in Republic of Korea's approach. So traditional Republic of Korea, what it did was it was very China centric in the sense it was very leaning towards China. So it has a lot of economic proximity to China also. Around 20% of the exports from Korea from South Korea it goes to China only. All these things are there. But yes, earlier traditionally they both had very cordial relationship. Republic of Korea did not do anything that
challenges or that dissatisfies China. But today there is a strategic shift. Republic of Korea has tried to support the US. It is coming closer to the US. It is coming closer to Japan. It's coming closer to India. That is, it is moving a bit away from China. So there is a strategic shift in Republic of Korea's approach. The next thing is willingness to join Quad. So yes, on a lot of various accounts, the Republic of Korea has shown willingness to join the Quad or the Quad Plus, and there are also speculations that the next year Quad Plus அப்படின்ற இனிஷியேட்டிவ்ல Republic of Korea can also be included அப்படின்ற மாதிரி. So yes, willingness to join Quad and new foreign policy of Republic of Korea. So earlier we saw ட்ரெடிஷ்னலாக வந்து சைனா சென்ட்ரிக்காக சைனா கூட தான் வந்து ரொம்ப இருந்தாங்க, பட் ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் அங்கேருந்து வெளியே வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ இந்த ஃபாரின் பாலிசி நெட்வொர்க்ஸ், நியூ ஃபாரின் பாலிசி ஆஃப் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா அப்படின்றது வந்து இட் இஸ் ஆல்சோ அப்போசிங் டு சைனான்னு சொல்ல முடியாது, பட் இட் இஸ் கெட்டிங் க்ளோசர் டு US அண்ட் அதர் பிளேஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக கேம்ப் டேவிட் சம்மிட் அப்படின்றது வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் இம்ப்ளிகேஷன்ஸ். அண்ட் ஆர்டிகுலேஷன் ஆஃப் சைனீஸ் சேலஞ்ச். ஆர்டிகுலேஷன் ஆஃப் சைனீஸ் சேலஞ்ச் அப்படின்னும் போது வந்து சைனீஸ் சேலஞ்சை இப்போ தான் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, கிளியராக வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க அப்படின்றது. So in the mari there are various inputs that portray Republic of Korea's foreign policy has changed. It has shifted. அப்படி strategic shift ஒன்று வந்து அது விட்னஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரியான சொல்கிறாங்க. So these are the major developments that occurred before Camp David and at Camp David. So what are the implications? What are the implications for India Seoul relationships அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first thing is enhance South Korean relationship. So earlier நம்ம வந்து diplomatic relationship South Korea ஆரம்பிச்சது வந்து it was 1973. Today fast forwarding 50 years back to 2023 now. So in the 2023, அதாவது 50th year of diplomatic relationshipல சைனா விட்டு கொரியா இந்த சைடு நவுந்து வருது. It will be a point, it will be a key to further enhancing relationship with South Korea. நம்ம இதை வந்து we can also make it a strategic relationship also. We can also make it a strategic relationship with Republic of Korea and all these things can happen. So அது வந்து first point. And second thing is Korea's location. Korea's location in the sense, yes, US கூட வந்து நம்ம பக்கத்தில் தான் இருக்கும், US கூட நல்ல ப்ராக்சிமிட்டியில் இருக்கும், லைக் டைஸ் பை சொல்கிறேன், ப்ராக்சிமிட்டியில் இருக்கும். பட் ஆனால் வந்து நம்மளோட சவுத் நம்ம ரீஜியனில், நம்ம ஏஷியன் ரீஜன் ஒரு இண்டோ-பசிபிக் ரீஜனில் வந்து பார்ட்னர்ஸ் கம்மி. அதாவது சைனாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய, ஆப்போசிட்னு சொல்ல முடியாது, சைனாவிலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ நவ் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியாவும் இந்தியா மாதிரியான ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கிறதுனால வந்து நம்மளோட ஒரு லைக் மைண்டட் பார்ட்னர் நமக்கு இண்டோ பசிபிக்கில் கிடச்சிட்டாங்க. லைக் மைண்டட் பார்ட்னர் தட் இஸ் நாட் அப்போஸ் டு இந்தியா, பட் அதோட இன்ட்ரெஸ்ட்டை இந்தியாவிலேருந்து கொஞ்சம் சைனாலேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் வந்து கிடச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. கொரியாஸ் லொக்கேஷன் இன் தி இண்டோ-பசிபிக் அண்ட் இட்ஸ் இன்ட்ரெஸ்ட் further imply better relationships with India. So yes, further imply better relationships with India and Indo-Pacific partner. Yes, obviously Indo-Pacific partner means already we have seen கொரியாஸ் லொக்கேஷனும் எப்படி சைனாலேருந்து கொஞ்சம் தள்ளி வரதுவே வந்து இந்தியாவையும் கொரியாவையும் இண்டோ-பசிபிக்கில் ஒன்றா சேர்க்குது. அப்படி இல்லைனா வந்து இந்தியா அண்ட் பைலேட்ரல் ரிலேஷன்ஸை எப்படி வந்து மேம்படுத்துது அப்படின்ற மாதிரி. ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் இம்ப்ளிகேஷன்ஸ் தட் இஸ் அக்கரிங், தட் கேன் ஹேப்பன் ஃபார் இந்தியா இஃப் த கார்ட்ஸ் ஆர் பிளேட் ரைட். ஸோ எஸ், நவ் நம்ம சவுத் கொரியா கூட பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எக்கனாமிக்லி சரி, டெக்னாலஜி வைஸும் சரி, we had a very cordial relations. But there are three major areas, three major points that has to be improved. இல்லை அங்கே வந்து ஃபர்தராக என்ஹான்ஸ் பண்ணலாம் நம்ம ரிலேஷன்ஸ். the three major areas என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா is technology, defense and civil nuclear supply. So technology in the sense, yes, South Korea technology wise they are well advanced. So what we can do is that in the face of critical and emerging technologies, we can combine each other. We can make collaborations with South Korea and India. On the lines of India-US ICET, we know this ICET, right? Initiative on critical and emerging technologies. So அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம சவுத் கொரியா கூட பில்ட் பண்ணலாம். ஸோ தட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் நிறைய கிடைக்கும். இல்லை மேக் இன் இந்தியா இது ப்ரோக்ராம்ஸ் மூலிமா வந்து கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிக்கு நம்ம ஆக்சஸ் கிடைக்கலாம், கொலாபரேட் பண்ணலாம், கோ ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வேரியஸ் ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ டெக்னாலஜி வைஸ் அண்ட் செகண்ட் டிஃபென்ஸ் வைஸ் சேம் தான். டிஃபென்ஸ் பார்க்கும்போது வந்து லைக் வி ஹேவ் கொரியா, they have a lot of producing companies, private players sari, public players sari. The thing is they can also come to India and under the Make in India program they can collaborate with each other, they can co-produce in India. For example, we have this
வஜ்ரா ஹவுட்ஜர் அப்படின்றது. வஜ்ரா ஹவுட்ஜர் அப்படின்றது வந்து ஹவுட்ஜர் இஸ் நத்திங் பட் ஒரு மாடர்ன் டே கேனன், ஒரு மாடர்ன் டே பீரங்கி மாதிரி வந்து இருக்கும். இந்த ஹவுட்ஜர்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இல்லை டேங்க்ஸ், சவுத் கொரியாவோட டேங்க்ஸ், பேந்தர் டேங்க்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேந்தர் டேங்க்ஸுமே வந்து இட் கேன் பி ஃபர்தர் டெவலப்ட் இன் இந்தியா. It can be developed in India, co-produced and all these things. It will be very beneficial for the Indian armed forces also. So defense relations வந்து பூஸ்ட் பண்ண முடியும். Second area of cooperation. Third பார்த்தீங்கன்னா civil nuclear supply. Civil nuclear supply in the sense nuclear supply for producing energy, nuclear energy. So today's context INDCஸ்லையும் நம்ம வந்து net zero அச்சீவ் பண்ணோம் அப்படின்றோம். நியூக்ளியர் போகிறது மூலிமா ஈஸியாக நம்மளால் அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். எஸ், இந்தியன் நியூக்ளியர் பிளான்ஸ் இருக்குது, ரஷ்யன் நியூக்ளியர் பிளான்ஸ் கூட கலந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கூடங்குளம் அப்படின்றது, ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். பட் ஆனால் இந்தியாவோட நியூக்ளியர் செட்டப் அப்படின்றது வந்து இட் இஸ் அ பிட் காஸ்ட்லி. அதுவே பார்த்தீங்கன்னா கொரியாவோட நியூக்ளியர் செட்டப் வந்து இட் இஸ் சீப் அண்ட் இட் இஸ் ஃபாஸ்டர். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. சவுதி அரேபியாவில் வந்து அது மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி சென்ட்ரல் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து கொரியன் ரியாக்டர்ஸ் வந்து லார்ஜ் ஸ்கேல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு அட் சீப்பர் அண்ட் ஃபாஸ்டர் ரேட்ஸ். ஸோ அதனால் வந்து பை இன்கல்கேட்டிங், பை ஹேவிங் எ வெரி குட் ரிலேஷன்ஷிப் with Korea on the civil nuclear front, we can also replicate Korean models of nuclear production in India. So we can also have faster and cheaper nuclear power at our disposal, and all these things can happen. These are the three major areas of cooperation, and one generalistic point is that we can also build foreign affairs minister level relationship. Like we call it as external affairs relations, right? External affairs relations in external affairs minister level relationships. So these two, the Minister of External Affairs from India and his counterpart from Korea, they can meet annually, like to discuss things and all, discuss relations, further enhancement and all these things. And another step forward will be this 2+2 ministerial level meetings, if possible, with the South Korea. So these are the major implications of the recent developments for India and how India can move the diplomatic relation with South Korea to a strategic partnership. Thank you.